ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான கிரேவி, ரோட்டி, சப்பாத்தி, புலாவுக்கு சைட் டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கசகசா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு ஒரு தக்காளி மட்டும் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 கப் பச்சை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம விசில் விட்டு எடுத்துருக்கோம் குக்கரில். அதையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் தூவிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து இறக்குறப்ப 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம் குழம்ப. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்டியான கிரேவி. நம்ம சப்பாத்தி, ரோட்டி, பூரி, புலாவ் இந்த மாதிரி அப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ், அப்புறம் தோசை கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து எப்போல்லாம் வீடியோஸ் வருதோ உங்களுக்கு அப்போல்லாம் நோட்டிஃபை ஆகும்.